பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என் வீட்டுக்கு ஒரு புது ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். எதனால வாங்கினேன், என்ன வாங்கினேன், ஏது வாங்கினேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன எது ரீசன்னு. தண்ணி தினம் இந்த மிஷினில் பிடிச்சிருவேன். அப்பப்போ பிடிக்கிறதுக்கு டைமும் இல்லை. அது பட்டனை போடு, ஆன் பண்ணு, சிலப்போ அப்படியே மறந்து விட்டுரும். இது மறந்து விடுறது சரியா, ஆன் பண்ணணுமா அடிக்கடி, அது நிப்பாட்டி வைக்கணுமா அது தெரியல. எப்போ வேணுமோ பாட்டில் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், இது மாதிரி பெரிய கிணறு பிடிச்சி வச்சிடுறேன். பிடிச்சி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு நேரமும் இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டில் தண்ணி ஊற்றும் போது கீழே தண்ணி விழுது. அப்போ அது தண்ணி ஊற்றும் போதே கையில் நடந்து தண்ணி சிந்திடுது. பின்னா அதை துடைக்க வேண்டியது இருக்குது. அதில் கையோட போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இது இப்போ நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது தண்ணி குடிக்கிறவங்களுக்கும் கீழே சிந்திடும் பயம் இல்லை. நம்மளுமே தினம் காலையில் இந்த மிஷினில் தண்ணியை பிடிச்சிமா இப்போ கஷ்டப்படாமல் பம்ப் பண்ணி குடிக்கலாமான்னு பார்க்குறேன். நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் இதை ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இப்படி ஒரு பைப் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி குழாய் கொடுத்துருக்காங்க, பின்ன இந்த இது கொடுத்துருக்காங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர். ஒருத்தர் வீட்டுக்கு வந்த உடனே இருக்கிற சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வைக்கன்னு சட்டை இல்லாமல் நிற்கிறாரு. சட்டை இல்லாமல் வீடியோ எடுக்கும் பயமாக இருக்குது. இப்போ இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்குது பம்பு. இனி நான் நினைக்கிறேன் கை நடுங்காது, எவ்வளோ வேணும் பாட்டில் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன். இது வந்து புது பேட்டர்ன் கிடையாது. புது பண்ணுறது முன்னாடி நல்லா கழுவிக்கணும். ஏன்னா உள்ளே எப்படி பேக்கிங்கில் பண்ணாங்க, என்ன ஏதுன்னு தெரில, எதுவும் கெமிக்கல் இருக்கணும். நல்லா வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு நேரம் பாட்டில் ஊற்றும் போது தண்ணி நிறைய கீழே வேஸ்ட் ஆகுது. அப்போ நம்ம கடன் செலவு பண்ணி தண்ணியை பிடிச்சி இவ்வளோ அரை மணி நேரம் இந்த பாட்டில் பிடிச்சி வைக்கும் போதே இப்படி தான் இருக்கப்போம். இப்போ ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணி இப்படி தான் ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி தான் தண்ணி வருது. அப்போ நமக்கு தண்ணி வேஸ்ட் ஆகிறதுல வேலையும் ஈஸி. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் தேவைப்பட்டலாம் வரல. எனக்கு அந்தளவுக்கு அறிவுலாம் இல்லை. பையன் தான் சொன்னார், இப்போல்லாம் நீங்கள் கீழே மேலே சிந்துறதுக்கு கஷ்டப்பட்டு மிஷினில் பிடிக்கிறீங்க, பின்ன இறக்கி வைக்கிறீங்க, அதை பாதியை கீழே கொட்டிடுறீங்க சொன்னனால இது வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மிஷின் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சேர்க்கிறேன். பாய். பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் தாங்க. நானும் ஹாப்பியாக இருவேன். லவ் யூ. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். டேட்டா. நினைக்கிறேன் இதுக்குள்ளே என்ன ஸ்ப்ரிங் இருக்கும் போல். இது ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். சும்மா தாறுமாறாக பண்ணால் உள்ளே ஸ்ப்ரிங் உடஞ்சிரும் போல். இது விலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு விலை வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். என்ன பிரச்சனை இல்லைன்னா, இந்த அமுக்கிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா, 3/4 பாட்டில் ஆனோன்னு இது அமுக்கிறத விட்டுறணும். பாட்டில் நிறையலன்னா அமுக்கிக்கிட்டே இருந்தேன்னா அந்த தண்ணி வந்து கையை எடுத்த பின்னே ஒரு அரை பாட்டில் தண்ணி வேஸ்ட் ஆகுது. இப்போவே நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு. தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மிஷின் வாங்கிட்டு வந்தேன். இதை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்களா, 2 பாட்டில் தண்ணி நான் நிறச்சேன்னா 3/4 பாட்டில் ஆன உடனே இந்த அமுக்கிறத விட்டுருணும் போல். நான் அமுக்கிக்கிட்டே இருந்ததுனால நிறைய